அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஆசீர்வாத வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகத்துவமுள்ள தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சொல்லும் அன்பின் செய்தி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை அற்புதமான நல்ல தேவன் என்று கவனித்து பார்த்தீர்களா? நம்முடைய கர்த்தர் ஆதியும் அந்தமுமானவர். அவரே அற்புதரும் ஆச்சரியமானவர். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற நல்ல மேய்ப்பரானவர். அமர்ந்த தண்ணீரண்டை அபிஷேகம் நிறைந்த எதிர்காலத்துக்கு நம்மை நடத்துகிற நித்திய பிதாவானவர். அவர் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த புதிய 2025ஆம் ஆண்டில் அவர் சொல்லும் செய்தி என்ன என்று கவனித்தீர்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை நடத்துவேன். பாவமுள்ள இந்த உலகில் பாதாள வழிகள் ஏராளமாக இருக்கிறது. கெட்ட நடத்தை வழி, உபச்சார வழி, துன்மார்க்க வழி, பொய்யான வழி, மாய்மாலமான வழி, விக்கிர ஆராதனையின் வழி, பொய் மதங்களின் வழி, வேசித்தனத்தில் மக்களை மூழ்கடித்து பாதாளத்து கொண்டு போகிற நரக வேதனையின் மார்க்க வழிகள், பித்தலாட்டமான வழிகள், மாந்திரிக வழிகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து நம்மை மீட்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே செல்லுகிற தேவன். மார்க் 1 அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். நமக்கு முன்னால் நம் கர்த்தராய் இயேசு அவர் செல்லுகிறார். அவருக்கு பின்னால் அவருடைய ஆடுகளாக, அவருடைய மீட்பின் ஜனங்களாக நாம் அனுதினமும் நடக்க வேண்டும். ஆகவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எத்தனை அற்புதமான சத்தியம் இந்த வசனம்! உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீர்களா? ஆகவே அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அனுதினமும் வாசித்து, அனுதினமும் கர்த்தர் நம்மோடு வசனத்தின் வழியாய் பேசுகிறதை கேட்டு, அப்படி அழியாத ஜீவ வார்த்தையின்படியே அனுதினமும் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னதான் ஞானம் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்கள் காட்டும் வழிகளும் பொல்லாத இடத்துல தான் ஒரு நாள் போய் முடிந்துவிடும். ஆகவே எச்சரிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழி, அவரே நம்முடைய சத்தியம், அவரே நம்முடைய ஜீவன். அவருடைய வழியிலே நாம் அனுதினம் நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் தன் கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும் தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி, அப்பா எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க, எதை நான் விற்று விலகுவது, எதை நான் தெரிந்து கொள்வது, என்ன தீர்மானத்தில் நான் நடப்பது, எப்படி நான் உண்மையே சார்ந்திருப்பது, என்னை வழிநடத்துங்க தகப்பனே என்று அர்ப்பணிக்கும்போது நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை புல்லுள்ள இடங்களில் மேன்மையான வழிகளுக்கு, ஆசீர்வாதமான வழிகளுக்கு, முன்னேற்றமான வழிகளுக்கு, அபிஷேகமான வழிகளுக்கு, ஜெயம் பெறும் வழிகளுக்கு, உயர்ந்த வீடுகளை கண்டுபிடிக்கும் வழிகளுக்கு, உயர்ந்த மேன்மையான வேலையில் உட்காரும் வழிகளுக்கு, ஆசீர்வாதமான காரியங்களில் நடக்கும் வழிகளுக்கு, அசுத்தங்களை விற்று விலகி போகும் அந்த அற்புதமான சத்திய வழிகளுக்கு தேவன் வழிகாட்ட வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த புதிய வருஷத்தில் கர்த்தராகிய இயேசுவையே பின்பற்றுவேன் எப்பொழுதும் எல்லா நேரத்துக்கும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து விடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, எங்களுக்கு உயர்ந்த நித்திய தகப்பனாக தாயாய் வந்தவரே, எங்களுக்கு மேய்ப்பராய் வந்தவரே, மேய்ப்பராய் இருப்பவரே, எங்களை கண்மணி போல் காக்கும் எங்கள் நித்திய தகப்பனே,
எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே அப்பா. இதோ உலகிலே பொல்லாத வழிகள் ஏராளம் அப்பா. ஒருவரால்தான் அப்பா உமது வழியில் எங்களை நடத்த முடியும். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய வழியில் நடத்த முடியும். உம்மை ஆராதிக்கிற மனித மக்களை, சபைகளை, ஊழியர்களை, ஊழியக்கார குடும்பங்களை வழியில் நடத்த உம்மால தான் முடியாப்பா. நீதான் எங்களுக்கு ஆலோசனை தேவன். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீதாமே அந்த மேன்மையின் வழியை, ரட்சிப்பின் வழியை, ஆசீர்வாதம் வழியை காட்டி மேன்மைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.